ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் SPL லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஸ்டாலின் கூட்டணி ஒரு பக்கம் இப்போ சக்சஸ்ஃபுல்லா புது விஷயங்கள் வராரு, பழைய சச்சரவுகளோட சமாளிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. தேசிய அளவில் சாம்னா ஸ்டாலினை உயர்த்தி தலையங்க எழுத வேண்டிய அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? சிவசேனா ஒரே காரணம், காங்கிரஸ்ல இங்க பண்ண செல்மிஷன் தான். இப்ப ஏதோ அந்த கிருஷ்ணகிரி வடக்கு மாவட்ட தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாலாம் சாம்னா வரைக்கும் போயிருக்காது. மக்களவையில கொறடாவாக காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக இருக்கிற மாணிக் தாக்கூர் போற ட்விட்டர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாடு முழுக்க பரவுற போது அவங்களும் அதை பாக்குறாங்க. சரி, ஒரு ட்விட்டர் போட்டான்னா கூட கவனிச்சு, அவர் இங்க புனே போயிருந்தாரு, அவரு உத்தவ் கவனிக்கல அப்படின்னு டெய்லி சாத்திக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு கொல்லப்படும்ல. அப்போ கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சிகளே காங்கிரஸ் நடத்துகிற விதம் இதுதான். அந்த காங்கிரஸ் தலைமையில இந்தியா கொண்டு இருக்கக்கூடாதுன்னு மிக நிச்சயமா சொல்றேன். மாணிக் தாக்கூருடைய அந்த சேஷ்டை தான் சாம்னா எழுதுறதுக்கு காரணம். இல்லாட்டி இன்னைக்கு ஒன்றும் தேர்தல் வரல, தேசிய அளவில் ஏதாவது தேர்தல் வரப்போதா? இன்னும் 3 வருஷம் இருக்கு சார். இப்பயே அதை பேசணும். ஏன்னா பீகார்ல அந்த அநியாயம் பண்ணீங்க காங்கிரஸ், கடந்த சட்டமன்ற தேர்தலில் பண்ணாங்க. அதே தவிர டிட்டோவா இப்பயும் பண்ணாங்க, இப்பயும் ஆட்சியை இழக்க வச்சாங்க. அப்போ ஒரு மாநிலத்திலையும் உங்களுடைய தோழமையவே இப்படி சிதைக்கிறீங்களே, இந்த காங்கிரஸ் கையில இனிமேல் தலைமை பொறுப்பு இருக்கக்கூடாதுன்னு அந்த பார்வை தான் பார்த்தாங்கன்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி அதை பத்தி பேசுறதுக்கு அவசியமே இல்லையே. மிக நிச்சயமாக பிரவீன், அதே தரவுகள் பிரிவுல ஏதோ தலைவராக இருக்கிறார் போல, அவரும் பத்தியும் இந்த வாக்கு திரட்டை பத்தி பேசுற போது பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பங்களிப்பும் அதுல இருந்தது. சில டேட்டாஸ் எடுத்து கொடுக்குறாரு, அது அவங்களுக்கும் தெரியும். அப்போ ராகுல் தூண்டி விட்டு தான் அந்த 2 பேரும் பண்றாங்கன்னு இங்க பேசுற அந்த வதந்தி இருக்குல்ல, உத்தவுக்கு தெரியாம இருக்குமா? அப்போ இந்த சூழலை ஏற்படுத்தியதற்கு முதல் காரணம் காங்கிரசும் ராகுல் செய்த சேட்டையும் தான் காரணம். மற்றபடி இன்னைக்கு இந்தியா கூட்டணி யாருன்னு அது ஒன்றும் வேக்கண்டாவும் இல்லை. ஐயோ சீக்கிரம் கூடி முடிவெடுக்கணுமே, நாமினேஷன் தொடங்க போகுதுன்ற அளவுக்கு இங்க அவசரமா எதுவும் தேசிய அரசியலையும் நாடாளுமன்ற தேர்தலும் கண்ணு கட்டி தூரத்துல இல்லவும் இல்லை. நீங்க சொல்றத நம்ம புரிஞ்சுக்கிறேன். மாநில கட்சிகள் எதோட நம்பிக்கையும் காங்கிரஸ் பெறல, இருக்கிற நம்பிக்கையும் இழந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கொடுத்த சமட்டி அடிதான். இப்ப உடனே நீங்க மம்தா கையில ஸ்டாலின் கையில கொடுக்க போல, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அந்த பதவியை ஏற்க மாட்டார், சரிதானா? ஆனால் இந்த பேச்சு எழுவதற்கு முதல் காரணம் ராகுல் காந்தி தான், அவருடைய சில்மிஷன் தான். அவர் அனுமதி இல்லாமல் மாணிக் தாக்கூர் இப்படி பேசி இருக்க மாட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் யாரு அரசியல் எதிரின்னு சொல்றீங்களோ, அந்த உத்தரப்பிரதேசத்துல அந்த ஆட்சி தமிழ்நாட்டோட நல்லா இருக்குன்னு சில ஒப்பீடுகளை செய்யறதுக்கு துணிச்சல் வந்திருக்காரு. அப்போ உங்க நோக்கம் என்னங்கிற கேள்விதான் அந்த சாம்னா அவருடைய தலையங்கத்துல ஒளிஞ்சிருக்கு. ராகுலை பார்த்து கேட்ட கேள்வி, உங்க நோக்கம் தான் என்ன? காங்கிரஸ் சாதிக்க நினைக்கிறது என்ன? கூட இருக்கிறவங்களே கழுத்த இருக்கிறதானா அப்படிங்கிற கேள்விகள் தான் அந்த தலையங்கத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறத நான் பாக்குறேன். ஸோ இல்லை, இப்போ இந்த இடத்துல 2-3 விஷயம். பீகாரில் இதே மாதிரி விமர்சனம் வந்தது, நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறேன். தேஜஸ்வி யாதவுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பேசணும், ஆனா கடைசியில் அவரை கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு கீழே போன நிலை. சார், உடல்நிலை சரியில்லாத நிலையிலேயே லாலு கிளம்பி பாட்னால இருந்து டெல்லி போறாரு சார். ராகுல் கிட்ட சொல்றாரு, அதே தப்ப பண்ணிடாதீங்க, அவ்வளவு இடங்கள் உங்களுக்கு வேண்டாம், சொல்ல சரி சரி எங்களுக்கு 61 போதுன்னுட்டு 70 வாங்கின இடத்துல 61 போட்டு அந்த மீதி 9 இடத்துல போட்டி வேட்பாளர் நிறுத்துறத வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ். அதெல்லாம் அக்கறை. லோக்கல் காங்கிரஸை கட்டுப்படுத்த முடியல, பீகாரின் மாநில காங்கிரஸ் டெல்லி காங்கிரஸ் கட்டுப்படுத்துறது வேற. நீங்க மேல இருந்து இப்போ மாணிக் தாக்கூரை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா, ஒரு ட்வீட் ராகுல் போட்டிருந்தா மாணிக் தாக்கூர் அடுத்த நாள் பேசியிருப்பாரா சார்? மனசாட்சியோட சொல்லுங்க, நீங்க போட்டாரா ராகுல்? ஏன் போடல? எனக்கு தெரியலன்னு சொன்னார்னா ராகுல் கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மரியாதையும் போயிடும், நல்லா தெரியும். இதைத்தான் எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்க. அது காங்கிரஸுக்கும் நல்லது இல்லை, தேசத்துக்கும் நல்லது இல்லை. ஏன்னா காங்கிரஸ் இல்லாமல் ஒரு அணி இன்னொரு அணி அமையறதுங்கிறது, 3வது அணிலாம் பேச நல்லா இருக்கும், புது ட்ரெஸ் போட்டு வர அன்னைக்கு நல்லா இருக்கும். ஒரு நாள் துவைக்க போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் 3வது அணி. இல்ல, மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கான்செப்ட் உருவாக்கும், 2 தேசிய கட்சி. அதுதான் சார் 3வது அணி, அதுதான் சரி, அதுதான் சரி வர மாட்டேது. அதனால காங்கிரஸ் பிடிச்சு தொங்க வேண்டிய சூழல் இருக்கு. அதை நீங்க ஒரு ஆணவமா மமதை எடுத்துட்டு அப்புறம் எல்லாம் வந்துட்டீங்களா கொஞ்சம் இருங்க அப்படின்லாம் சொல்றதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் இல்ல. ஏதோ சில சூழல் உங்களுக்கு மரியாதை கொடுத்து வர்றாங்கன்னா அதை காப்பாற்றி கொள்ள வேண்டிய கடமை காங்கிரஸுக்கும் இருக்கு. என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். இல்ல, இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பாளரா காங்கிரஸ் பேர் வரமாட்டேங்குது, ராகுல் காந்தி பேர் வரமாட்டேங்குது, மல்லிகார்ஜுன கார்கே வரமாட்டேங்குது. நிதிஷ்குமாரை யோசிச்சாங்க, அப்புறம் அவர் பிஜேபி கூட்டணி போயிட்டார். நிதிஷ்குமாரை யோசிச்சாங்க, யாருக்குமே காங்கிரஸ்ங்கிற பேர் கூட வர. ஒவ்வொரு காலகட்டத்துல எல்லா மாநில கட்சிகளும் காங்கிரஸால பாதிக்கப்பட்டவங்க தான், பாதிக்கப்பட்டு இருக்கவங்க தான். ஏங்க நாட்டிலேயே முதல் முறையா ராகுல பிரதமர்னு அறிவிச்ச ஸ்டாலினே இந்த பாடுபடுத்துறீங்க, அப்படி படுத்துறவங்களை வேடிக்கை பாக்குறீங்க. அப்புறம் காங்கிரஸ் கிட்ட என்ன நேர்மை இருக்கு, என்ன யோகியம் இருக்கு, மனசாட்சி இருக்கா, தர்மம்னு ஒண்ணு இருக்கா? எதுவுமே இல்லையே.
இல்ல இப்ப இந்த அறிக்கையில அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன? இப்ப இத ஒண்ணுமே நடக்காது. ம். ஒரு நாள் கூத்தது. அதெல்லாம் தேர்தல் வர்ற போது அதுக்கான அவசியம் வர்ற போது தான் முதல்ல இந்தியா கூட்டணி முதல்ல உட்காந்து பேசுறதுக்கான அவசியமே இப்ப எங்க இருக்கா? சொல்லுங்க சார். இல்ல மாநில தேர்தல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு சார். இல்ல இந்தியா கூட்டணின்னு நான் சொல்றேன். ம். இங்க திமுக கூட்டணி தான், அதுக்கு பேர் இந்தியா கூட்டணி கிடையாது. இந்த கூட்டணிக்கு பேர் இந்தியா கூட்டணி கிடையாது. அவங்க வேணா எடப்பாடி மிரட்டி என்டிஏ கூட்டணி சொல்லிருக்கலாம். ம். என்ன ஒரு நாள் இங்க இது திமுக கூட்டணி திமுக இந்தியா தலைமையிலான கூட்டணி கிடையாது. ம். சரிதானா? சோ இந்தியா கூட்டணின்னு சொல்ற அவசியம் இப்ப கண்ணு கட்டின தூரத்துல இல்லைன்னு சொல்றேன். ம். அப்படி ஒண்ணு வந்தா தானே உட்காந்து பேசுற போது என்னப்பா அடுத்த அஜெண்டா என்ன அப்படி யாரை பார்க்கலாம் அப்படின்னு அந்த பேச்செல்லாம் வரும். பார்லிமெண்ட்ல மக்களவை எப்படி நம்ம எதிர்கொள்றதுன்னு பேசுறதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் டீ சாப்பிட்டுட்டே பேசுற கூட்டம் வழக்கமா நடக்கும். ம். அதுக்கு இந்தியா கூட்டணிங்கிற பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பிஜேபி எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க. 2 டீ குடிக்கிறதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில எங்க கோஷம் போடலாம், காந்தி சிலை முன்னாடியா இல்ல அங்கேயா அப்படின்னு ஒரு இடத்த முடிவு பண்ற கூட்டம் தான். மற்றபடி இந்தியா கூட்டணியுடைய வடிவமைப்பு பத்தி கவலைப்படுறதுக்கான சூழல் இப்ப இல்ல. அது சாம்னா ஒரு எச்சரிக்கை மணிதான் காங்கிரஸுக்கு தான் அது டைரக்டா காங்கிரஸ் மிக நிச்சயமா. இல்ல இந்த சூழல் ஒரு இப்போ பக்கம் சாம்னால எழுதிட்டாங்கறக்காக ஸ்டாலின் டிக்கெட் போட்டாரா டெல்லி போறதுக்கு, இல்ல ஸ்பெஷல் ஃபிளைட் விஜய் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாரா? அவர் வாட்டுக்கு ஒரு வேலையை பாக்குறாரு. அவர் இடைக்கால பட்ஜெட்ல கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. அப்ப எல்லாம் தேமுதிகவோட பேச்சு இறுதி கட்ட தடைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுல கவனம் செலுத்தா தவிர ஒரு துளி கூட ஸ்டாலின் அதை பத்தி புலகாங்கிதப்படவும் இல்ல, அதை பத்தி கவலையும் படல. அதை பத்தி கவலைப்படல அப்படின்னு சொன்னாலுமே தேசிய அரசியலில் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு தேசிய அரசியல் காங்கிரஸை திமுக முன்னிலைப்படுத்துது, ஆனா பிற மாநில கட்சிகள் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாங்க, மம்தா முன்னிலைப்படுத்துறாங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அதான் சொன்னேன், அது 2 நாள் கூத்துன்னு நான் சொன்னேன். அது ஒரு பெரிய அது பேசு பொருளாக இருந்தது. விவாதத்தை வளர்த்துக்கிட்டே போய் என்னைக்கு ஸ்டாலின் பதவியேற்க போகிறார் இந்தியா கூட்டணியுடைய தலைவராகன்றதெல்லாம் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணுங்கிற கோரிக்கை உட்பட நேற்று உங்களுக்கு கண்டிப்பா செய்தி வந்திருக்கும், முதலமைச்சர் வச்சிருக்கிறாங்க. அதுல அவங்க தெளிவா சொல்றாங்க, ஏற்கனவே மாற்றிப்பட்டதான். அதுல அவர் சொல்றக்கூடிய காரணம் ரொம்ப முக்கியமானதுங்கிறாங்க. இடதுசாரிகள் கூட அதை ஏத்துக்கிறாங்க. மாநிலங்களுக்கு நீங்க அதிக அளவு உரிமைகள் தரக்கூடிய வகையில் இந்த அமைப்பை மாத்துங்க. இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனை காமிச்சு தான் எங்க மாநில இதை நீ தடுக்கிற, மாத்திட்டிய இன்னொரு இடம் மாத்திரல என்ன குறைஞ்சு போயிட்ட போறன்னு கேட்கிறார். அதுல சாத்தியம் இல்லாத நடைமுறை சாத்தியம் இல்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா குறைஞ்சபட்சம் மாநில அரசுகளோடு கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கவர்னரை நியமிக்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு ரொம்ப நாள் முன்னாடி சொன்னார். அந்த மாதிரி சாத்தியம் உள்ள சில திருத்தங்களை கொண்டு வரணும். இப்படி திருத்த வேண்டிய இடத்தில் அல்லது திருத்துங்கன்னு சொல்லி கட்டளை இடுகிற இடத்தில் திமுக இருந்துச்சு 2004. அந்த அற்புதமான வாய்ப்பை கலைஞர் தவற விட்டார். வேற விஷயங்கள் அவருக்கு கவனம் போச்சு. இல்லாட்டி ஆளுநர் பதவியில தொடங்கி அவள் நியமிக்கிறதுல சில சரத்துக்களை சேர்க்கிறது, பொதுப்பட்டியல இருந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது, இதெல்லாம் இப்ப தாராளமா கொண்டு வந்திருக்கலாம்ல. தமிழை செம்மொழியாக்குனதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாருல, அது மாதிரி இன்னொரு கூடுதலா 2 விஷயம் கலைஞர் சாதிச்சிருந்தா போதுமா? 2004 அவங்க இல்லைன்னா ஆட்சியே இல்லைங்க. UPA 1 அந்த 2ல தானே அவங்க 200 இடம் ஜெயிக்கிறாங்க. திமுக தூக்கி தள்ளி வச்சாங்க. அப்படி UPA 1 பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், 2004 பத்தி. அந்த வாய்ப்பை தவற விட்டாங்க. இப்பவும் கூட ஒத்த கருத்துள்ள கட்சிகளை பூரா இணைச்சு சில ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வந்தாங்கன்னா கவர்னர் பதவி நியமனத்துல சில சரத்துக்களை சேர்க்கறதுக்கு வழி இருக்கு. இல்ல இந்த சட்டமன்றம் மூலமா தேர்ந்தெடுக்கணும், அதெல்லாம் சும்மா விளையாட்டு மாதிரி இருக்கு. அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாது. சட்டமன்றம் மூலம் யாரை தேர்ந்தெடுப்பீங்க? இந்த MLA தமிழ்நாட்டுல இருந்து குறிஞ்சிப்பாடியில இருந்து வர குப்புசாமி யாரை சொல்லுவார்? மேற்கு வங்கத்தில் இவ்வளவு தூரம் ஒரு அறிவாளியாக இருக்கிற இவரை தேர்ந்தெடுக்கணும் அவர் சொல்ல போறாரு? நெல்லிக்குப்பத்துல பழைய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜட்ஜா இருந்தாரு அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரர் தான் அவரால் ரெஃபர் பண்ண முடியும். நியாயமான ரெஃபரன்ஸா அது இருக்கும். சொந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்துல ஆளுநரா போட மாட்டாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவரை தமிழ்நாட்டில் ஆளுநரை நியமிக்க மாட்டாங்க. அது மரபு சார்ந்த காரணங்கள் இருக்கு, நியாயமானதும் கூட. ஏன்னா அது சரியா வராது. அப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் யாரை பரிந்துரைப்பாங்க சொல்லுங்க சார்? அப்ப ஊரறிஞ்ச பத்திரிகைகளை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தான் நம்ம பரிந்துரை பண்ண முடியும். என்ன சொல்லலாம்? நியமிக்கிறதுக்கு முன்னாடி மாநில அரசோடு கலந்து ஆலோசிங்கன்னு ஒரு வார்த்தையை சேர்க்கலாம். அதுல சில கடிவாளம் போடுற மாதிரி ரவி பண்ண சேட்டைகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சில கடிவாளங்கள் எப்படி எல்லாம் போடலாம்னு சில சரத்துக்களை சேர்க்கறதுக்கு ஏனைய கட்சிகளை நம்ம கலந்து ஆலோசிக்க வேண்டிய அந்த சூழல் வந்துட்டதா தான் நான் பார்த்தேன். இல்ல ஆனா இதை நீங்க இன்னும் கொஞ்சம் விரிவா அது சாத்தியமாகுதோ இல்லையோ, நீங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிற முறையில இங்க ஒரு திராவிட இயக்க மரபு இருக்குங்கிற முறையில அண்ணா சொன்ன மாதிரி இந்த தாடி வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆடு இருக்கிற வரைக்கும் தாடி இருக்குதானே செய்யும். ஆடுதான் வேணாங்கிறதா அப்படி கேட்டேன். ஆடு இருக்கிற வரைக்கும் நான் சொன்னேன். ஆடுங்கிற ஒரு அந்த இனமே இல்லைன்னு வந்த பிறகு வேணா நம்ம அதை பத்தி நிறுத்தலாம். கவர்னர் பதவியே தேவையில்லைன்னு அண்ணா சொன்னார். ஆமா, அந்த ஆளுநர் முன்னாடி தான் ஒரு பதவி ஏத்துக்கிட்டார். அந்த ஆளுநர்கிட்ட போய் லிஸ்ட கொடுத்தார். அந்த ஆளுநருக்குரிய மரியாதை அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆளுநருங்கிற பதவி இருக்கிற வரைக்கும் அதுக்குரிய மரியாதை கொடுத்துதான் ஆகணும்.
அதை ஒழிக்கணுங்கிறது எங்களுடைய கொள்கை முடிவுன்றாங்க. ம். அது ஒழிக்கிற வரைக்கும் இருக்கிறத பண்ணிட்டு அது இருக்கிறதுக்கு எப்படி கடிவாளம் போடலாம்னு நான் சொல்றேன். நான் அந்த சரத்துக்களை திருத்தங்களை செய்யறதுக்கான ஒரு நடைமுறை சாத்தியமுள்ள விஷயங்களை திமுக முன்னெடுத்தா சந்தோஷம் தான். திமுக மட்டும் இல்ல, தெலுங்கானாவும் ஆளுநர் எதிர்ப்ப கரடு முரடா செய்யுது. நான் பிஜேபின்னு வார்த்தை போடுறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்கல்ல, இடதுசாரிகள், மம்தா, சமாஜ்வாடி எல்லாம். இப்ப இந்தியா கொண்டு விட்டு வெளியில போன ஆம் ஆத்மி கூட நீங்க சேர்க்கலாம். பிஜேபியால் அல்லது பாதிக்கப்பட்ட பிஜேபி, அதாவது மத்தியில் ஆளுகிற கட்சி தவிர்த்து இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருந்தா காங்கிரஸ்க்கு எதிரான கூட ஒண்ணு சேர்ந்தா நம்ம சொல்லியிருப்போம். அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு. இல்ல நடக்குதுன்னு சொல்றீங்க. 91 ஜெயலலிதா அம்மையார் பேசின விஷயம், இப்ப நான் பேசினதெல்லாம் அண்ணா சொன்னது அப்புறம் 91 சென்னாரெட்டி வெர்சஸ் ஜெயலலிதா விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசை முதலமைச்சரினுடைய இசைவு இல்லாமல் ஆளுநர் வரக்கூடாது, இது 69 ராஜமன்னார் கமிட்டியில இருக்குன்னு ரெஃபர் பண்ணி பேசினது ஜெயலலிதா அம்மையார். அடுத்து என்னாச்சு? அடுத்துக்கப்புறம் யார் ஆளுநர்? ஃபாத்திமா பிவி இருந்த போது, அதுக்கப்புறம் ஆந்திராக்காரர் குரானாவா இவர் நம்ம ரோசையா இருந்த போது நல்ல உறவை பேணினவர் தான் ஜெயலலிதா. நான் திருப்பி சொல்றேன், அந்த பதவியே இருக்கக்கூடாதுங்கிறது கொள்கையா இருக்கலாம், அல்லது எங்களை கேட்டுட்டு செய்யுங்கிறது ஆசையா இருக்கலாம், எதிர்பார்ப்பா இருக்கலாம். அது நடக்காத வரைக்கும் இருக்கிற விதிமுறைப்படி பணிஞ்சு அதன்படி போறதுதானே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு, அரசியலமைப்பு சட்டப்படி உறுதிமொழி எடுத்துக்கிட்ட ஒருத்தருக்கு கடமையா இருக்க முடியும். நான் அதை சொல்றேன். உடனே ஆடு தாடி எல்லாம் இழுக்க வேண்டாம். ஆடு இருக்கிற வரைக்கும் தாடி இருக்குதான் செய்யும். ஆடு தாடி வச்சுக்கலாமா வேணாமாங்கிற உரிமை ஆட்டை வளர்க்குறவனுக்கு இருக்குதான் செய்யும். இல்ல சார், இப்ப எல்லோருமே பயப்படுகின்ற ஒரு விஷயம், தமிழ்நாடு அன்னைக்கு பெரியார் அண்ணா பேசின விஷயத்தை இன்னைக்கு எல்லா மாநிலமும் பேசுது. இந்திய எதிர்ப்பு, மாநிலங்கள் உரிமை, நிதி கொடுக்காதது, இந்தி படிக்க மாட்டோங்கிறது, இதெல்லாம் தமிழ்நாடு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த குரல் சிவசேனா சொல்றாங்க இந்திய எதிர்ப்பு. ஒரு காலத்தில் இந்துத்துவா என்று சொல்லப்பட்டு பேசுறாங்க. சித்தராமையா பேசுறாரு. மம்தா பானர்ஜி ராஜா பண்ணார் கமிட்டியை பார்த்து அன்னைக்கே ஸ்டேட் ரைட்ஸ் எல்லாம் நீங்க பேசியிருக்கீங்களாங்கிறாங்க. சோ இப்படி ஒரு பாசிசம் உச்சத்துல இருக்கும்போது தானே சார் எதிர் அரசியல் மாற்றங்களும் நிகழும். அதை ஏன் முன்னெடுக்கலாம்ல? இதை வெறுமனே ஏன் அதனாலதானே நான் மற்ற கட்சிகள்ட்ட எல்லாம் பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நான் சொன்னேன். ஆனால் காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் அது நடந்தேறாது. காங்கிரஸ் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சார் அப்படி எப்படி நடக்காது? பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு வாடா யாராவது ஒரு கட்சியை ஏத்துக்கிட்டு ஒரு நல்ல டின்னரோ லஞ்சோ சாப்பிட்டு கூடி கலையிற கூட்டமா தான் அது இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவா அது ஒண்ணுமே நடக்காது. ஒரு தேசிய கட்சியினுடைய இசைவில். அதனாலதான் சொன்னேன், அந்த வாய்ப்பை கலைஞர் தவற விட்டார். அந்த காங்கிரசுக்கு கடிவாளம் போட்டு செய்யுங்கன்னு சொல்ற இடத்துல கலைஞர் இருந்தார். அந்த காலகட்டம் மாநிலங்கள் இவ்வளவு போராட வேண்டிய அவசியம் சொல்றேன். ரைட்டு. இப்ப நீங்க கவர்னர் பதவியை விடுங்க, கல்வியை பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியல் கட்டாந்துருக்கலாம்ல. உதாரணத்துக்கு தான் ஒண்ணு சொல்றேன். இது மாதிரி 2-3 விஷயங்களை சாதிச்சிருக்க முடியும். ரைட்டு. அவங்கவுங்களுக்கு சில நெருக்கடி இருந்தது. ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொன்ன, அது மாதிரி எல்லாம் காலம் இனிமேல் ஒரு வாய்ப்பை தருமான்னு தெரியல. அது கடவுள் கையில தான் இருக்கு. ஆனா நீங்க காங்கிரஸ் எதுக்குமேங்கிறக்கால நீங்க அப்ப இந்த இதெல்லாம் சும்மா நம்ம கச்சத்தீவை மீட் பண்ண தேர்தல் அறிக்கையில் வந்துட்டு எல்லா கட்சியிலையும் முதல் பேரா அப்படி தூக்கி வச்சுக்க வேண்டியதுதான். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும், கவர்னர் பதவியை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்னும் நடக்காது. கன்ஸ்ட்ரக்டிவா நடக்கணும்னா 2 கட்சிகளில் பெரிய கட்சியில் அவருடைய ஆதரவு தேவை. அவர்களிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்தி அல்லது நிர்பந்தத்தை செலுத்தியால் செய்யற சூழல் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். கச்சத்தீவு, தமிழீழம், இந்த மாதிரி கோரிக்கைகள் சரியோ நியாயமோ நீங்க சொன்ன மாதிரி இப்போதைக்கு நிறைய. ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு பிரஜையா, தமிழர் மாநிலங்கிற உணர்வு விடுங்க, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியில அரசியலமைப்பு சட்ட மாற்றம், மாநிலங்களுக்கான அதிக உரிமைங்கிறது உடனடி தேவையா இருக்கு. அந்த உடனடி கல்வி போகுது, எல்லாமே பறிபோகுது. உடனடி தேவைக்கு, அவசர தேவைக்கு காங்கிரஸ் உதவி இல்லாமல் முடியாதுன்னு சொல்றேன். நம்பர்ஸை வச்சு சொல்றேன், அந்த ஆதரவு வச்சு நான் சொல்றேன். சும்மா வாயிலே பேசிட்டு இருக்கோம். நான் நடைமுறை சாத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உங்களுடைய ஆசையை எதிர்பார்ப்பு தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு பெரிய பாம தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டாலின் தானே எல்லா கட்சியும் கூப்பிட்டு பண்ணாங்க. அது மாதிரி இதையும் மற்ற கட்சிகள் கன்வின்ஸ் பண்ணி பண்ணாலே அதுக்கான சூழல் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டானே, முன்னெடுக்கட்டும் தானே சொல்றேன். காங்கிரஸ் புறக்கணிச்சிட்டு பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க சார். சரி, ஒரு ஆன்டி பிஜேபிங்கிற அடிப்பில் கூட காங்கிரஸ் இதை ஒத்துக்காதா? அதனாலதானே காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்களும் ஜீவசாவத்தன் முடிவு பண்ணா முடிஞ்சு போச்சா? ஜீவாயை ஒத்துக்கிட்டா நீங்க கார்கே அப்படி கார்கே நான் சொல்ல போறாங்க. அவங்களே கூப்பிட்டு பேசட்டும். இல்லாட்டி வெறுமனே கூடி கலையிற கூட்டமா தான் இருக்கும் அந்த ஆலோசனை கூட்டம். அதனால தமிழ்நாடு எடுத்திருக்கக்கூடிய இந்த இது மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்கக்கூடிய ஆதரவு இது பிற மாநில கட்சிகளே கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். நிச்சயமா காங்கிரஸை கொஞ்சம் அம்பலப்படுத்தி இருக்கு சாம்னாருடைய தலையங்கம். அப்படி வேணா ஒரு முடிவுக்கு வரலாம். கண்டிப்பா இன்றைய சூழல், கூட்டணி, தேசிய அளவில் இருக்கக்கூடிய மாநில பிரச்சனைகள், இதை பாஜக அணுகிற விதம், காங்கிரஸ் பார்க்கின்ற விதம், இப்போ நம்ம என்ன செய்யணும், ஐடியாலஜிக்கலா என்ன பிரச்சனை, நடைமுறையில் இது என்ன பிரச்சனை, இதை எங்கிருந்து தொடங்கி எப்படி இதை முன்னெடுக்கணும் போன்ற பல்வேறு செய்திகளை ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் சீனியர் ஜேர்னலிஸ்டாகவும் ரொம்ப விரிவாக நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு சொன்னோம். நன்றி.